முத்துவேல் கண் விழிச்சு தன்னை தள்ளி விட்டது குமரவேல் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லி கதிரை காப்பாத்துனா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் கிட்ட வாக்குமூலத்தை வாங்கிட்டு வெளியில வர்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெளியில நிக்கிற சக்திவேல் கிட்ட சொல்றாரு, சார் உங்க அண்ணன் தேவையான வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துட்டாரு, உங்க அண்ணனை தள்ளி விட்டது யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல நிக்கிற குமரவேலை மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்க தன்னோட தலையில அப்படியே வேர்த்து கொட்டுறத கர்ச்சிஃபை எடுத்து தொடச்சிக்கிட்டே நிற்கிறாரு. ஒருவேளை பெரியப்பா நம்ம தள்ளிவிட்டதை சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழியை உருட்டி உருட்டி கீழே பார்க்குறாரு குமரவேல். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. உடனே சக்திவேலு, எதுக்கு சார், எதுக்கு நாங்கள் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் வரணும், அதுதான் எங்கள் அண்ணனை தள்ளி விட்டவன், அதான் எங்கள் அண்ணனோட மருமகன் அந்த பாண்டியனோட மகன் கதிர்தான்ங்கிறது தானே சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ல, சார் எல்லாம் வாங்க சார் ஸ்டேஷன் வரைக்கும் கிளியராக நான் சொல்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வழக்கில் குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன் சார். ஏன்னா நல்லா ஊர்ஜிதமாக வழக்கை விசாரித்து ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் சார். அப்போ தான் நான் இத்தனை வருஷமாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சதுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குமரவேலை பார்க்க சக்திவேல், என்ன சார் என்ன இப்படி புதிர் போட்டுட்ருக்கிறீங்க, அதுதான் தெரிஞ்சது தானே அப்படின்னு கேட்க, சார் இப்போ நீங்களே வர்றீங்களா இல்லை நாங்கள் வலுக்கட்டாயமாக அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போகட்டுமா அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்ட பின்னாடி நிற்கிற 2 கான்ஸ்டபிளை பார்த்துட்டு, கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் சார் அப்படின்னு குமரவேலை அப்படியே தள்ளிட்டே போகிறாங்க. சக்திவேலும் சார் சார் அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா அங்கே அப்படியே உட்கார்றாரு சேரை எடுத்து போட்டு சக்திவேல் கெத்தா. இன்ஸ்பெக்டர் கிட்ட பாண்டியனு வந்து பக்கத்தில் இருக்கிற சேர்ல, இன்ஸ்பெக்டர் என் புள்ள கதிர் தப்பே பண்ணலை சார் அப்படின்னு உட்கார்றாரு. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன இன்ஸ்பெக்டர் கொலகார பையனை பெற்று வச்சுட்டு வந்து சேரில் உட்கார்னா நீங்களும் பார்த்துட்டு பதில் பேசாமல் ஒன்றும் பேசாமல் இப்படி உட்காந்துருக்கீங்க, அப்போ எங்கள் அண்ணனை தள்ளி விட்டதுக்கு என்ன நீதி அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். நீதி தானே, இதோ இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. தன்னோட கேப்பை சரி பண்ணிட்டு கையில் லத்தியை எடுத்துட்டு உடனே 2 ஸ்டெப் பின்னாடி போய் நின்னுறாரு குமரவேல். அதே சமயம் ராஜியும் வந்து, இன்ஸ்பெக்டர் நீங்கள் நல்லா விசாரிச்சிங்களா இன்ஸ்பெக்டர், எங்கள் அப்பா என்ன சொன்னார், ப்ளீஸ் சத்தியமாக நிச்சயமாக எங்கள் அப்பா கதிர் மேலே பழி இருக்க மாட்டாரு, கதிர் அந்த மாதிரி தப்பும் பண்ணி இருக்க மாட்டான் இன்ஸ்பெக்டர், அதனால யார் மேல தப்புங்கிறத சீக்கிரமா சொல்லுங்க, என் கதிரை வெளியில விடுங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ராஜியும் கெஞ்சி கெதறாங்க. அதே சமயம் பாண்டியன் சொல்றாரு, ஏப்பா ராஜி நீ அமைதியா நில்லுப்பா, அதுக்கு தானே உங்க அப்பா கிட்ட போய் வாக்குமூலம் வாங்கிட்டு வந்திருக்காரு, இப்ப சொல்லுவாருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கான்ஸ்டபிள் அந்த லாக்அப்ல இருக்கிற கதிரை திறந்து விடு அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கதிரும் வெளியில வர இந்த பக்கம் கதிரும் அந்த பக்கம் குமரவேலு நிற்கிறாங்க. இப்ப உங்க அண்ணன் கொடுத்த வாக்குமூலத்தை நான் படிக்கிறேன், தெளிவாக எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த தோட்டத்துக்கு என் மருமகனை கூட்டிகிட்டு போனேன், அந்த இடத்துல குமரவேலும் இருந்தான், எதுக்காக இப்படியெல்லாம் இவனை கூட்டிகிட்டு வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்குறீங்க பெரியப்பான்னு என்கிட்ட கேட்டான். அதே சமயம் நான் அப்படியே கல் தடுக்கி ஸ்லிப் ஆகி விழுந்ததில் பின்மண்டைக்கு அடிபட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் ஆனேன், என்னை யாருமே தள்ளிவிடலைன்னு சொல்லி தான் அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அதனால் 2 பேர் மேலேயும் தப்பில்லைன்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. நல்ல வேலை அவர் கண் விழிச்சதால இந்த தம்பி கதிர் தம்பி எந்த தப்பும் செய்யலைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆனால் மிஸ்டர் குமரவேல் எதுக்காக இவர் மேலே வீணா பொய்யா பழி போட்டீங்க, அதுதான் உங்கள் பெரியப்பாவே அவர் தான் கழுத்தடிக்கு கீழே விழுந்ததா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, இதனால் உனக்கு என்னப்பா பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். உடனே குமரவேல் சொல்கிறாரு, அது வந்து நானாக சந்தேகத்தில் அப்படி நினச்சிட்டேன் சார், ஏன்னா சொத்துக்கு வேண்டிய ஆசைப்பட்டு தான் எங்கள் வீட்டு பொண்ணு ராஜியை இழுத்துட்டு போய் இவன் கல்யாணம் பண்ணா, அதே மாதிரி தான் சார் இவன் அப்பா எங்க அத்தையை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு, 2 தலைமுறையாவே எங்க சொத்தை எப்படியாவது அடையணுங்கிற வெறி இவங்களுக்கு இருந்திருக்கு, அதுக்கு இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி எங்க பெரியப்பா தோட்டத்துல தனியா இருக்கும்போது இவன் தள்ளி விட்டுருப்பான்னு நான் நினைச்சேன் சார், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்படியோ பெரியப்பா நம்மளை காட்டி கொடுக்குற, ஏன் காட்டி கொடுக்கலன்னு தெரியல, எப்படியோ நாம தப்பிச்சதே போதும், இவன் மாட்டினா என்ன மாட்டலனா என்ன, எஸ்கேப்டா குமார் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க சக்திவேல் சொல்றாரு, ஆஹா இல்லை இன்ஸ்பெக்டர், இல்லை இவன் என் பையன் குமார் ஏதோ மாற்றி சொல்கிறான், என் அண்ணனும் மாற்றி சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக இவன் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேல் சொல்கிறாரு. உடனே குமரவேலு,
அப்பா பேசாமல் இருப்பா, நடப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லாருமே. அப்போ கதிர் கண்ணீரை தொடச்சி ராஜி சொல்கிறாரு, ராஜி வா முதல்ல போய் உங்கள் அப்பாவை பார்க்கலாம், அவர் எப்படி இருக்காருன்னு சீக்கிரமாக பார்த்து வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இன்னும் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் நல்ல முறைக்கு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியனோ ஆமாண்டா வா போகலான்னு எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதே சமயம் அங்கே உள்ள பெரியப்பாவுக்கு ஏதோ சுய நினைவு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நம்மளை காட்டி கொடுக்காம இருந்திருப்பாரா. சரி என்னதான் நடக்குதுங்கிறத உள்ளே போய் பார்ப்போம், தைரியமாக போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே சுற்றி வர கோமதி, ராஜி, கதிர், பாண்டியன்னு ஒரு பக்கமாக நிற்க, இன்னொரு பக்கமாக வடிவு, மாறி, அப்பத்தா பின்னாடி நிற்க, முன்னாடி சக்திவேல், குமரவேலும் நிற்கிறாங்க. பழனிவேலும் வந்து பேசுகிறாரு. அண்ணே என்னென்ன ஆச்சு உனக்கு, ஏண்ணே பார்த்து போயிருக்கலாம்லண்ணே ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே டேய் பழனி எனக்கு ஒன்றும் ஆகலடா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே நிற்கிற குமரவேலு பெரியப்பா கல் கீழே இருந்ததை பார்த்து போயிருக்கலாம்ல பெரியப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கே பக்கத்தில் நிற்கிற கதிரோட கையை பிடிச்சு, கதிர் என்னை கொஞ்சம் கையை பிடிச்சி எழுப்புறியா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பெரியப்பா நாங்கள் பக்கத்தில் இருக்கோம், எங்ககிட்ட கேட்காம நீங்கள் அவங்கிட்ட எதுக்கு பெரியப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்ல, எல்லாம் காரணமாக தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதிர் ஒரு பக்கமாகவும் ராஜி ஒரு கையையும் பிடிச்சு அப்படியே பெட்டில் எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க முத்துவேலை. அப்படியே இந்த பக்கமாக உட்காந்துருக்கிற முத்துவேல் கிட்ட முன்னாடி வந்து சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே எதுக்குன்னே நீ இவனை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போனேன், நல்ல வேலை எங்களுக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, இவன் தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டானோன்னு, நல்ல வேலை நீ இப்போ கண்முழிச்சு உண்மையை சொன்னதால இவன் தப்பிச்சிட்டானே, இல்லைன்னா இவனை என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, பல்லார்னு ஓங்கி அரைகிறாரு சக்திவேலை. அதே சமயம் குமரவேலும் பக்கத்தில் நிற்க, பெரியப்பா அப்பாவை எதுக்கு பெரியப்பா அரைகிறீங்க அப்படின்னு கேட்க, சட்டையை எட்டி பிடிச்சு பல்லார் பல்லார்னு 4 அரை அரைகிறாரு அங்கே குமரவேலை. உடனே சக்திவேல், அண்ணன் என்னண்ணே என் பிள்ளையையும் என்னையும் அடிக்கிற, உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா கீழே விழுந்ததில் அப்படின்னு கேட்குறாரு. டே எனக்கு பைத்தியம் ஆகலடா, உன் புள்ள குமரவேல் தாண்டா என்னை தள்ளி விட்டது, ஆனால் பழைய போட்டது என் மருமகன் கதிர் மேலே. என்ன எனக்கு புத்தியெல்லாம் மறந்துடுச்சுன்னு நினச்சிட்டு போலீஸ்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தை நினச்சி உள்ளே வந்து நம்பி பேசிகிட்டு இருக்கீங்களா. நான் போலீஸ்கிட்ட நினச்சிருந்தா உன் பிள்ளைய உள்ளே தள்ளி சொல்லி தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுத்துருப்பேன்டா. ஆனால் எதுக்காக வாங்கி கொடுக்கல தெரியுமா, எங்கள் அப்பா ரத்னவேல் பாண்டியனுக்கு வேண்டிடா. அவர் சம்பாதிச்சு வச்சது சொத்து வத்து மட்டும் இல்லை, பேரு மான ரோஷம் வெக்கோன்னு கடைசி வரைக்கும் எவ்வளவு கௌரவமாக வாழ்ந்துட்டு போனவர், அவரோட வாரிசு. இப்படி ஒரு கேவலமாக ஒரு சொந்த பெரியப்பாவையே தள்ளி விட்டு கொலை பண்ணுற அளவுக்கு கெட்டவனா இருக்கிறது நிச்சயமாக அவருக்கும் சேர்ந்து அசிங்கம்னு சொல்லி தாண்டா நான் அந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, இவன் நான் தூக்கி வளர்த்த புள்ள, அதனால் அவன் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி வாக்குமூலத்தில் இவனை தப்பிக்க வச்சேன். ஆனால் ஒன்று, இந்த முத்துவேலோட மனசாட்சிப்படி இவனுக்கு தண்டனைங்கிறது நானே தீர்ப்பு எழுதிட்டேன். என்ன தண்டனை தெரியுமா, வடிவு இனிமேல் நமக்கு அந்த வீட்டில் இடம் கிடையாது, நம்ம வெளியில் வந்துடலாம், நம்ம மாப்பிள்ளை கதிர் ராஜி கூட கோமதி வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன கோமதி, நான் உன்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் ஏதாவது உனக்கு வருத்தமாமா, உங்கள் வீட்டில் எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, உடனே கோமதியும் அமைதியாக நிற்கிறாங்க அழுதுகிட்டே ரொம்ப சந்தோஷத்தில். அண்ணன் என் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னென்ன என்கிட்ட அனுமதி கேட்குறீங்க, அது உன் வீடுனே, உன் புள்ள வீடுனே அப்படின்னு கோமதியும் சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற பாண்டியனும் அமைதியாக நிற்கிறாரு. கோமதி பாண்டியனை பார்க்க, என்ன கோமதி நீ சொன்னதில் ஏதாவது நான் மாற்றி சொல்லுவேன்னு பார்த்தியா, நீ சொன்னது 100% சரி, அது உங்கள் அண்ணன் வீடு, உங்கள் அண்ணி வீடு, ராஜி வீடு, நம்ம வீடு எல்லாத்தோட வீடும் தான், அதனால் சந்தோஷமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு யாரையுமே வரவேற்போம் அப்படின்னு சொல்ல, உடனே கதிரும் அப்பா அப்படின்னு சந்தோஷமாக தழுவுறாரு. முத்துவேலோ நட இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம், இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்கக்கூடாதுடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்கே.